ஹாய் ஹலோ சிஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முருகனர்கள் கிடைக்கட்டும். இன்றைக்கி வைகாசி விசாகம் முருகனோட பிறந்தநாள்னு சொல்கிறாங்க. அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு gift கிடைச்ச மாதிரி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் லைஃப் பாயிண்ட் பார்க்குறேன்னு நிறையா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைஃப் பாயிண்டில் வந்து வந்து 2 தடவை அதாவது gift வாங்கியிருக்கேன். அமேசான் கிஃப்ட் கார்டு வந்து 2 தடவை வாங்கியிருக்கேன். அதுவும் கூட எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தேன். ஸோ 3வது ஏதாவது gift வந்தால் கண்டிப்பாக என் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, gift கூப்பன் வரவே இல்லை. நம்ம ஒரு லைஃப் பாயிண்டில் இதில் மினிமம் வந்து 275 பாயிண்ட், அதாவது ஒரு சர்வேக்கு 1 பாயிண்ட்டும் கொடுக்கலாம், இல்லை 20 பாயிண்ட்டும் கொடுக்கலாம், இல்லை 25 பாயிண்ட்டு, 60 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட்டு கூட கொடுப்பாங்க. ஸோ அப்படி நான் அவங்க கொடுத்த ஒரு டார்கெட் பாயிண்ட் இருக்கும், 275 அந்த மாதிரி டார்கெட் பாயிண்ட் இருக்கும். அதை ரீச் பண்ணிட்டோம்னா gift கூப்பன் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு எதாவது வாங்கிக்கலாம். சரி, இப்படி தான் நான் வந்து சும்மா பொழுது போலேன்னு சர்வே அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வட்டம் என்ன பண்ணாங்கன்னா 300 பாயிண்ட் அவங்க கொடுத்த பாயிண்ட்டுக்கு மேலே ரீச் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு கிஃப்ட் கூப்பன் கொடுக்கவே இல்லை. இது என்னடா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா நிறையா சர்வே வந்துச்சு. அட்டன் பண்ண 65 அப்படி பாயிண்ட்ஸு, அப்புறம் போனஸ் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி, பார்க்கல என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் 985 பாயிண்ட்ஸ் சேர்த்தா ஒரு $10 கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு சேர்த்துட்டேன். அப்போ $10 எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல. அதையும் நான் யூடியூப்பை போட்டு நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத, பேபால் அக்கௌண்ட் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னா பேபால் அக்கௌண்ட்டை டவுன்லோட் பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். பேபால் அக்கௌண்ட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு டாலர் ஏர்ன் பண்ணுறாருந்தா, சப்போஸ் நான் ஸ்டார் கிளிக்குன்னு ஒரு ஆப் பார்த்துக்கிட்டேன். அந்த இதுக்கு வந்து டாலர் ஏர்ன் பண்ண பேபால் அக்கௌண்ட் தேவைன்னு சொன்னாங்க. அதுக்கே நான் வந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன். இதில் வந்து லிங்க் வந்து நம்ம கம்பல்சரி வந்து லைஃப் பாயிண்டில் வந்து லிங்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லிங்க் வந்து அதுக்கப்புறம் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது செய்கிறேன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட இந்த 2 வாரமாக அலைஞ்சு கடைசியில் 2 டைமும் நான் வந்து வித்ட்ரா போட்டு லைஃப் பாயிண்ட்லேருந்து வித்ட்ரா போட்டேன். அமௌண்ட் வந்து கிடைக்கவே இல்லை. ரிட்டன் வந்து லைஃப் பாயிண்ட்டுக்கே வந்துருச்சு பாயிண்ட்டு. லிங்க் எனக்கு எப்படி லிங்க்கு பேபால் அக்கௌண்ட் இது கூட லிங்க் பண்ணுறேன்னு தெரில. நானாகவும் யூடியூப்பை சர்ச் பண்ணி தான், உண்மையிலே யூடியூப் இல்லாட்டி எனக்கு இப்படி இந்த அளவுக்குலாம் தெரியாது. யூடியூப்பில் சர்ச் பண்ணி கடைசியில் அதையும் பேபால் அக்கௌண்ட்டையும் லைஃப் பாயிண்ட்டையும் லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இந்த வட்டமாக வந்துடணும் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக எனக்கு வந்து 5 நாள் டைம் கொடுத்தாங்க. ஆனால் சீரியஸாக எனக்கு இன்றைக்கி வந்து வைகாசி விசாகன்றது வந்து எனக்கு அந்தளவுக்கு மைண்டில் வரல. அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து நிறையா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு கடைசியில் மேலே ஸ்வைப் பண்ணி மெசேஜ் வந்துட்டுக்கப்புறம் பேபால் ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பார்த்தா $10 ரீச்டு அப்படின்னு போட்டுருந்துச்சு. லாஸ்ட்டாக இருக்கும் அந்த $10 ரீச் பண்ணது. கிட்டத்தட்ட இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த லைஃப் பாயிண்ட் வந்து 1.5 வருஷமாக பார்க்குறேன். அதே மாதிரி ஸ்டார் கிளிக், அதாவது இன்வெஸ்ட் பண்ணாமல் சும்மா சர்வே எடுத்து ஏதோ ஒரு மூலமாக gift வரதுன்னா நம்மளுக்கு வேணான்னு ஏன் சொல்லுவானே, சும்மா உட்காந்துருக்க அதாவது கிடைக்குமே அப்படின்ட்டு தான். சரி, இந்த வட்டம் ஏதாவது கிஃப்ட் கூப்பன் கிடச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் சரின்னு விட்டுட்டேன். ஸோ பேபால் அக்கௌண்ட்டே நம்ம லிங்க் பண்ணி க்ரியேட் பண்ணி அதில் ரீச் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து அதில் கொஞ்சம் எனக்கு அந்தளவுக்கு எடுத்தேறி செஞ்சு பழக்கம், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. டக்குன்னு ஒவ்வொருத்தவங்க ஓப்பன் பண்ணி டக்குன்னு பண்ணிடுறாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. இன்னும் வந்து இந்த டாலர் எப்படி டவுன்லோட் அதை எப்படி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றது இனிமேல் தான் நான் பார்த்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். $10 ஒரு $800 கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, நான் வந்து அதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நான் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். ஏன்னா பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே வந்து எனக்கு வந்து இதை எப்படி ஓப்பன் பண்ண தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் யூடியூப்பை பார்த்து தான் ஓப்பன் பண்ணேன். அதே மாதிரி தான் லைஃப் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி வந்து நானாக சர்வே ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கப்போ தான் இந்த சர்வே கிடச்சி அதை பற்றி அப்புறம் ரீச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாயிண்ட்டு சேர்த்தோம்னா அந்த மாதிரி இது கிடைக்கும், கிஃப்ட் கூப்பன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறையா சேர்த்தோம்னா, அதாவது நிறையா பாயிண்ட் சேர்த்தோம்னா டாலர்ஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக வந்து இதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து ஒரு $10 ரீச் பண்ணியிருக்கேன்றப்போ உண்மையிலேயும் சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எப்போ யூடியூப்பில் ஏர்ன் பண்ணி என்னோடய மணி எடுத்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். நம்ம
இது வந்து ஓசியிலே கிடையாது. என்னோடய 1.5 வருஷ உழைப்பு சர்வே அட்டன் பண்ண எனக்கு கிடைச்ச ரிவார்டு தான் இது. அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ திருப்பி உண்மையிலேயும் அதை வந்து எப்படி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதை பண்ணி நான் எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். கண்டிப்பாக இதே மாதிரி யூடியூப்பில் இருந்தும் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. காசை கண்டிப்பாக நான் மீட்டுருவேன் இதில் இருந்தாவது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வரும். உங்களுக்கும் அது கண்டிப்பாக வரணும். ஏன்னா கண்டிப்பாக இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் மூலமாக நம்மளோட சின்ன சின்ன தேவைகளையாவது பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்ற பட்சத்தை நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் ஸ்டார் கிளிக்கையும் வந்து 1.5 வருஷமாக பார்க்குறேன். ஒரு ஒரு அதில் வந்து எடுத்துடலாமா எப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் சும்மா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு 10 வெப்சைட் பண்ணி பார்த்தாங்கன்னா 0.10 பாயிண்ட் தான் கிடைக்கும். அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்டே ஆயிடுது. ஏன்னா ஒரு நேரம் 5 கொடுக்குறாங்க, ஒரு நேரம் 9 கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க, இப்போ வந்து 2, 3 அப்படி தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியும் ஸ்டார்ட் கிளிக்கில் பார்க்கலாம். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறத ஏர்ன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான். ஏன்னா நிறையா இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த நிலமையில் உட்காந்துருக்கோம். இனிமேல் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு இந்த ஆப்பு வந்து டாலர் கொடுக்க லேட் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக இருப்போம். பொறுமையாக தான் செய்ய முடியும். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு அடிபட்டு மறுபடியும் அவசரப்பட்டு உள்ளே இறங்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆல்ரெடி மேலே காமிச்சிருக்கேன் டாலர் ரீச் பண்ணதை $10. அதை வித்ட்ரா பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்.